மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம 19/2/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 18ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 210க்கு நம்ம என்ன கொடுத்தோம் நம்ம பார்த்துட்டு வந்தாலும் ஓகேவா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 809/210 மகளே. 210 தான் இன்றைக்கி ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 81, 51, 89, 59 மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் அன்றைக்கி 9 நம்பரில் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லியிருந்தேன். அதை பார்த்திங்கன்னா உள் நம்பரில் பெய்விச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 21, 29 வர மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 21ங்க நம்பர் சூப்பரான பாஸ் ஆகிருக்கு மக்களே. 21ங்க நம்பர் பார்த்திங்கன்னா ஏபியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸ் தான் கிடச்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் போர்டு மாறிடுச்சு. ஆனால் 19 சி போர்டு தான் நம்ம எடுத்து வந்தோம். ஆனால் ஒரு நம்பர் பி போர்டுக்கு வந்திருக்கு. ஆனால் நீங்கள் ஏபிசி ஆச்சுன்னா சூப்பரான ஒரு நியூஸ் எடுத்துருக்கலாம். ஓகே, வாங்க நம்ம 19ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பு நம்ம பார்த்துட்டு ஓகேவா. ஓகே மேலே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 19ஆம் தேதிக்கான ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன சொல்ல வரும் உங்களுக்கு தெரிய வரும். உங்கள் கணிப்பில் எந்த போர்டுக்கு வரனாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்மளே அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாண்டிய நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 84 288 011 89 இந்த நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். நமது சேனலில் பேர் சொன்னால் உங்களுக்கு ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. ஓகே மேலே, இன்றைக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம எடுத்துன்னு ஒரு நல்ல பேட்டர்ன் தான். பொது ரூட்டு தான் நம்ம எடுத்து தருவோம். ஓகேவா, ஓரளவுக்கு நல்லா நம்பரை மார்க் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, நம்மளே ஒரு 4 டேஸில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா 330 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துல. ஓகேவா, அது நம்ம 330 போட்டு வரோம். இதில் ரூட் ஆப்ஷன் ஒரே ஒரு சிங்கிள் ரூட்டு தான் போட்டு எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா ரூட்டு கொஞ்சம் வேலை செஞ்சனால தான் நம்ம இன்றைக்கி இந்த பேட்டர்ன் மாற்றி எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 632 போட்டுருவோம். என்னடா டெய்லி ஒரு ரூட்டு போடலான்னு நினைக்க வேண்டாம். ஓகேவா, நான் ஒரு 5-6 ரூட் எடுத்து வைப்பேன். ஒவ்வொரு இதுலேயும் எந்த ரூட்டு அதிகமாக வேலை செய்யுதோ அந்த ரூட்டு மட்டும் தான் போடுவேன். அதனால தான் நம்ம ஏதோ ஒரு வின்னிங்னாச்சு நம்ம சேனலில் கொடுத்து வரணும் தான் நம்ம முயற்சி பண்ணி போடுறோம். ஓகேவா, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்கை பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம லைக்கை பண்ண சொல்கிறது. ஓகே மேலே, 330 ரூட் ஆப்ஷன் 632 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்ல கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 0 அப்படி 7ன்னு கிடச்சிருக்கு. 0 அப்படி 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 330 வச்சடியில் நமக்கு 07ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு பாஸ் ஆகிருக்கு. 07 பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 307. இந்த 307 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்தல. ஓகேவா, இப்போ 307 ரூட் ஆப்ஷன் 632 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்ல கூடிய 2 நம்பர்னு பார்த்திங்கன்னா 8 அப்படி இல்லாட்டி 6ன்னு கிடச்சிருக்கு. 8 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 307 வச்சடி நமக்கு 8 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 985 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்தல. ஓகேவா, 985 ரூட் ஆப்ஷன் 632 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர் பார்த்திங்கன்னா 5 அப்படி இல்லாட்டி 1ன்னு கிடச்சிருக்கு. 5 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 985 வச்சு நமக்கு 5 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 210. இந்த 210 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்தல. ஓகேவா, நம்ம 210 ரூட் ஆப்ஷன் 632 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லாட்டி 1ன்னு கிடச்சிருக்கு. 3 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 210 வச்சுட்டிங்கன்னா நமக்கு ஒரு 3 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. நம்ம இன்றைக்கி ஒரு 4 டேஸ்கிட்ட மட்டும் எடுத்துருந்தோம். இதில் 330 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 07 நமக்கு பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து நமக்கு 8ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து நமக்கு 1ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. தொடர்ந்து 3 நாளாக பி போர்டு அல்லது சி போர்டுக்கு வர மாதிரி வருது. உங்கள் கணிப்பில் பி போர்டு அல்லது சி போர்டுக்கு 3 அல்லது 1 வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்களே. ஓகே, இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்ம் நம்பரை எடுத்துக்கோங்க. இது ஒரு கணிப்பாக மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா, ஏன்னா தெரிஞ்ச ஒரு 3ஆம் நம்பர் வந்தால் வரத்துக்கு சான்சஸ் இருக்கலாம். வந்துச்சுன்னா டைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம புது பேட்டர்ன் தான். ஓரளவுக்கு வந்துச்சுன்னா டைப் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா, ஓகே மேலே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 டேஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா, அதையும்
ஒரு நாள் ஒரு மெத்தட்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 15 நாள் கூட தொடர்ந்து பாஸ் ஆகிற மெத்தடில் இருக்குது. ஓகே, நம்ம வந்து அதை போட்டு நம்ம வீடியோ லென்த்தாக போயிடும். ஓகேவா, 307 இந்த 307 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தல. ஓகேவா, இப்போ 307 போட்டு வரும். இதில் வந்து ஒரு சிங்கிள் ரூட் மட்டும் தான் போட்டு எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா 487 போட்டு வரும். இதில் புள்ளி முதறக்கூடிய நம்பர் நோட் பண்ணிடும். இதில் கிடைச்ச நம்பர் 8 9ன்னு கிடைச்சிருக்கு. 8 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 307 வச்சுட்டு நமக்கு 8 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 8 நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 985 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்தலாம். ஓகேவா, இப்போ 985 ரூட் ஆப்ஷன் 487 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதறக்கூடிய நம்பர் 0 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. 0 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 985 வச்சு நமக்கு 0 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து 0 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 210 வச்சு நம்ம அடுத்த நாள் பார்த்தலாம். இதில் 210 ரூட் ஆப்ஷன் 487 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதறக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 2 அப்படி 9ன்னு கிடச்சிருக்கு. 2 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம அந்த 210 வச்சு நமக்கு 2 9லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்தால் ஏ போர்டு அல்லது ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். மந்த்ஸ்னால் டைப் பண்ணி பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ட்டில் ஏ போர்டுக்கு 9 கிடைக்குது. அப்படி இல்லைன்னா பி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா இந்த மெத்தடும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 307 வச்சுருக்கு. நமக்கு 9 8 கிடச்சிது. நமக்கு அடுத்து 0 கிடச்சிருக்கு. அடுத்து நமக்கு ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். வேறு போர்டுக்கு நீங்கள் மந்த்ஸ்னால் டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா, நம்ம வந்து கால்குலேஷன் மாறி தான் பாஸ் ஆகும். உங்கள் கணிப்பில் நீங்கள் ஒவ்வொரு மாதிரி எடுப்பீங்க. ஓகேவா, மாற்றி வந்துடும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்களே. ஓகே, வந்தால் 9 நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். 2ஆம் நம்பரும் ரிப்பீட்டடாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, நாளைய பொறுத்தவரைக்கும் நம்ம எடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு நமக்கு மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு 4 நம்பர் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர் 3 9 2 அப்படி 1 இந்த 4 நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பர் கொஞ்சம் வரலாம். அவ்வளோதான். இந்த 5 நம்பரும் மெயினாக ஸ்ட்ராங் 3 9 2 1 அதான் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே மணி, நம்ம இன்றைக்கி எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த மெயினான நம்பர் பார்த்திங்கன்னா B1C போர்டுக்கு நம்ம எடுத்த நம்பர் 3 அப்படி 1 நம்ம வந்து எடுத்துருந்தோம். அடுத்தபடி ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு 9 அல்லது 2 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசிஐசி பார்த்திங்கன்னா நம்ம 4 நம்பருக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 39 93 32 23 19 91 12 21 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துரும். இந்த நம்பர்ஸ்லாம் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களே. ஓகேவா, இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு தனிப்பட்ட ஒரு கசிங்க மட்டும்தான். ஓகேவா, ஓகே மகளே, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கி ஓரளவுக்கு நிறைய பேர் இன்றைக்கி வந்து கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 210க்கு இன்றைக்கி வந்து யார் வினிங் கொடுத்தோன்னு பார்த்தலாம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மணி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக வந்து தொடர்ந்து ஒரு 4-5 நாளாகவே ஒரு சூப்பரான வின்னிஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னாங்களே. ஓகேவா, 210 ஓகேவா, 210க்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டு 9 4 2 கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் சூப்பராக வின்னிங் கொடுத்துருக்காப்புல. சி போர்டு 5 0 கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பராக வின்னிஸ் வந்து கொடுக்குறாப்புல. டெய்லியுமே அண்ட் பி போர்டு அண்ட் சி போர்டில் ஒரு நம்பர் சூப்பராக வந்து வின்னிங் கொடுக்குறாப்புல. ஓரளவுக்கு ஏ போர்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பராக வின்னிஸ் எடுக்கலாம். அடுத்து கணேஷ் மது அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 0 2 கொடுத்துருக்காப்புல. அதில் 2 நம்பருமே ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி திருவேங்கடம் அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்த ரிசல்ட் அப்படியே வந்து டேரெக்டாக ஆல் போர்டாக கொடுத்துருக்காப்புல. ஏபிபிசியில் பார்த்திங்கன்னா 20 நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏசியில் வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக 10 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிசியில் 10 நம்பர் வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான் கொடுத்துருக்காப்புல. ஓகே மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு நம்பர் எடுத்து கொடுக்குறீங்க. ஓகேவா, நம்பர் நீங்கள் வந்து வின்னிங் பாராட்டினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசுங்க. ஏன்னா வந்து அவங்க கஷ்டப்பட்டு தான் எல்லாம் நம்பர் எடுத்து கொடுக்குறீங்க. ஓகேவா, கொஞ்சம் லிமிட்டாக பேசிங்க பாவம். ஓகேவா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ கமெண்ட் பண்ண பண்ணுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எதுவும் சொல்ல வேண்டாம். ஓகே, முடிஞ்சால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கமெண்ட் வந்து பண்ண வேண்டாம். ஓகேவா, அடுத்து ஓம் சக்தி சரவணன் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 3 கொடுத்துருக்காப்புல. அதில் 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக சோஃபியா அவங்க பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 5 2 கொடுத்துருக்காப்புல. நீங்கள் வந்து 2 நம்பர் சூப்பராக வந்து கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஏபிபிசி மட்டும் போட மாட்டேங்கிறீங்க. போட்டு இருந்தால் ஒரு சூப்பரான வினிஸ் வந்திருக்கும்.
ஷார்ட் சாங் ஒரு பார்த்தீங்கன்னா ஆள் கூட 85 கொடுத்துருப்பில்ல 0 நம்பர் சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருப்பில்ல. ஆனால் 85 பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல் நம்பரில் போயிடுச்சு. நம்மளும் நேற்று வந்து 809 210க்கு நம்ம வந்து 9 நம்பரில் கொடுத்துருந்தோம். ஆனால் அன்றைக்கி வந்து எல்லாமே கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி தான் ஆச்சு. ஆனால் நான் வந்து சார்ட்டில் வந்து 2ஆம் நம்பர் வந்தனால தான் நான் கொடுத்துருந்தேன். அதனால தான் நமக்கு ஏபிபிசி வின்னிங் கொடுத்தோம். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விஎன் மேட் அவர் பார்த்தீங்கன்னா ஏபிபிசியில் ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்துருக்காங்க. விஎன் மேடும் பார்த்தீங்கன்னா ஏபிபிசியில் பார்த்தீங்கன்னா 21 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏபியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கொடுத்துருப்பாப்புல. ஆல் போர்டுக்கு 2-1 அவர் கொடுத்தாப்புல. இன்றைக்கி எல்லா நம்பருமே வந்து ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் தான் கொடுத்துருக்காப்புல. கொஞ்சம் மேட்ச் பண்ணிங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே அவரோட நம்பர் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் நம்பரே. ஓகேவா, நீங்கள் வந்து நம்ம எல்லா கசிங்கும் போட வேண்டாம். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா விஎன் மேட் இவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாரத்தில் எப்படியும் குறைஞ்சி ஒரு வின்னிங் அல்லது 2 வின்னிங் வச்சு கொடுத்துருப்பல. டெய்லியும் ஒரு நம்பர் வச்சு வந்தாலே ஒரு வின்னிங் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துடலாம். ஓகேவா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அப்துல் ரகுமான் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 0 நம்பர் கொடுத்துருப்பல. சூப்பராக வந்து சிங்கிள் ஷாட்டில் வந்து 0 நம்பர் ஒரு அருமையான கணிப்பு தான் எடுத்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து ரகிதர் அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7-0 கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து அகீம் அவர் பார்த்தீங்கன்னா 3-0 கொடுத்துருக்காப்புல. 0 சூப்பராக இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சுரேஷ் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 3 கொடுத்துருக்காப்புல. நாளைக்கு கொஞ்சம் 3ஆம் நம்பர் சி போர்டுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஓகேவா, ஓகே மக்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணிக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, கமெண்டை மட்டும் புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நம்மளே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, மீண்டும் மறக்காம ஒரு கணிப்பு வீடியோவில் சந்திக்கலாம்.